ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நானூறு பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் நாம் இப்போது எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனேவே அர்ஜுனன் கேட்குறான். அந்த மாதிரி போன அத்தியாயத்தில், அதாவது 10வது அத்தியாயத்தில் பகவான் தன்னோட சொத்து பட்டியெல்லாம் எடுத்து சொன்னார் இல்லையா. அதாவது வர்க்கமாக பிரித்து குழுவாக பிரித்து நான் இதில் என்னென்னவா இருக்கேன், சிறந்ததாக இருக்கேன் அப்படின்னு, அது எல்லாத்தோடையும் சேர்த்து பகவானுடைய அந்த ரூபத்தை பார்க்கணும், பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணுன்னு கேட்க, பகவானும் சரி நான் உனக்கு காமிக்கிறேன், ஆனால் நீ இந்த கண்களோடு பார்க்க முடியாது, நான் உனக்கு திவ்யமான கண்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து பகவான் காமிச்ச பிறகு அர்ஜுனன் பார்த்ததை சஞ்சயனும் பார்க்குறாரு. வியாசர் அவருக்கு கொடுத்த திவ்ய கண்களால் பார்த்து திருத்ராஷனுக்கு சுருக்கமாக ஒரு 4-5 ஸ்லோகங்களில் அவர் விவரிக்கிறாரு. இப்போது அர்ஜுனனே விவரிக்கிறார். இப்போது 15வது ஸ்லோகத்துலேருந்து கிட்டத்தட்ட 51வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் தான் கண்ட அந்த காட்சியை, பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததை விவரித்து ஆச்சரியப்பட்டு கிட்டத்தட்ட அழுது பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் இந்த 15லேருந்து 51வது ஸ்லோகம் வரைக்கும். இப்போ நமக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும்னா, கிட்டத்தட்ட இதே விஷயங்கள்லாம் பகவான் எனக்கு சொத்தாக இருக்குன்னு 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஆனால் பகவான் சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அர்ஜுனன் அதை பார்த்து சொல்லும்போது தான் நமக்கு அதனோட வியப்பு, அதனோட ஆச்சரியம்லாம் புரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆச்சரியத்தோடு தான் அமைஞ்சிருக்கும். பார்க்கலாம் 15வது ஸ்லோகம். இப்போ அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவான்ஸ்தவ தேவதேஹே சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஷ சர்வானுரகாம்ஷ திவ்யான். முதல்ல ஹே தேவனே அப்படின்னு சொல்லி பகவானை அழைச்சி, தவ தேகே உன்னோட அந்த தேகத்தில், அதாவது திருமேனில உடம்புல, பஷ்யாமி பார்க்குறேன். என்னெல்லாம் பார்க்குறான் அர்ஜுனன்? தேவான், இந்திரன், வருணன், குபேரன் முதலான எல்லா தேவர்களையும் பார்க்குறேன். சர்வான் பூத விசேஷ சங்கான், எல்லா ஜீவராசிகளையும், அதுவும் விசேஷமாக உயர்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஏன்னா தேவர்கள் மட்டும் இல்லைன்றதுக்காக, தேவர்கள் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஜீவராசிகளையும் கூட்டமாக பார்க்குறேன் அப்படின்னு. பிறகு அதற்கும் மேலே கமலாசனஸ்தம் பிரம்மாண்டம், கமலன்னா தாமரை, தாமரையை ஆசனமாக தனக்கு கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா, ஈஷம் பரமசிவனார், சர்வான் ரிஷீன் எல்லா ரிஷிகள், திவ்யான் உரகான் அதாவது ஒளிவிடக்கூடிய திவ்யமான பாம்புகள், இந்த வாசுகி சுமுகன் அப்படின்ட்டுலாம் நம்ம நிறைய மகாபாரதத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது போன்ற பாம்புகள் எல்லாமையும் உன்னோட தேகத்தில் பார்க்குறேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் என்னதான் இல்லை. அதனால தான் 15லேருந்து 51வது ஸ்லோகம் வரைக்கும் தான் கண்ட காட்சியை அர்ஜுனன் விவரிக்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.